விலை கூடின காலத்தில் நாங்கள் வந்து மக்களுக்கு காலடியில் கொண்டு வந்து இவ்வளோ மலிவாக நாங்கள் சாமான் விற்கலை. இவ்வளோ மலிவாக கொண்டு வந்து கொடுக்கக்குள்ள இந்த எம்சிக்காரர்கள் வந்து சாமான் அள்ளுங்கிறாங்க, தரா சொல்கிறாங்க, சன்ன நிற்கக்குள்ள காசு வாலியெல்லாம் தட்டுப்பட்டு காசெல்லாம் மறந்து போகுது. இப்போ இதுக்கே ஒரு முடிவு கொண்டு தரத்தானே வேணும். நீங்கள் இவ்வளவு மலிவாக நாங்கள் சாமான் கொடுக்கோம் மக்களுக்கு. அப்போ மாநகர சபை நினைக்கணும். மார்க்கெட் ஆக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, மார்க்கெட் ஆக்களை வந்து வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ ரோட் வியாபாரம் செய்கிற எங்களுக்கு என்ன முடிவு? எங்களுக்குன்ற ஒரு இது கிடைக்கத்தானே வேணும். எங்களுக்கு ஒன்று இடம் தாராங்கல்ல, ஒரு இடம் பார் ரோட்டில் இடம் தாரன்னு சொல்கிறாங்க, பார் ரோட்டில் இடம் இல்லை. அங்கேயும் சனம் பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கு. இந்த சாமான் எல்லாம் இப்போ இவங்க திறத்துனாங்கன்னு சொன்னால் சாமானை கொண்டு நாங்கள் ஆற்றுலாம் கொண்டோம். என்ன செய்கிறோம்? வேறு என்ன செய்கிறோம் நாங்கள் சொல்லுங்க. மார்க்கெட் ஆக்கள் விற்கிற விலைக்கு நாங்கள் விற்கமா? மார்க்கெட்டில் விலையை கேட்டு பாருங்கள். சாமான் ஒவ்வொன்று சாமான் விலையை இங்கே பாருங்கள். சாமான் எவ்வளோத்துக்கு மலிவாக கொடுக்க மாட்டேங்குது. கோந்தி எல்லாம் கிலோ 100 ரூபா விற்கும். லீஸ் எல்லாம் 200 ரூபா விற்கும். கறிக்கத்துக்கு எல்லாம் 200 ரூபா விற்கும். இவ்வளவு மலிவாக இங்கே இருக்கு சாமான் இவ்வளவு கிடைச்சிருக்கா சாமான் மலிவாக? மலிவாக தானே நம்ம கொடுக்கோம். மக்களுக்கும் தெரியும் என்ன நம்ம பிரச்சனை. இங்கே எம்சிக்காராக தான் பிரச்சனை.